ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் இந்த இடங்களில் பொது சேவை மையமாக மாற்ற போகிறாங்க. அதில் ஆதார் போன்ற பல்வேறு சேவைகளை கொண்டு வருவதாக ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது இன்றைக்கி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழகத்தில் 4453 தொடக்க வேளாண்மை கடன் சங்கங்கள் இனி பொது சேவை மையங்களாக செயல்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மாநிலங்களவையில் கனிமொழி என்விஎன் சோமு எம்பி பார்த்தா கேள்விக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா பதிலளிச்சிருக்கார். என்ன பதிலளிச்சிருக்காருன்னா, தமிழகத்தில் உள்ள 4453 தொடக்க வேளாண்மை கடன் சங்கங்கள் இதுக்கப்புறம் பொது சேவை மையங்களாக செயல்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கிராமப்புற மக்கள் இனிமேல் ஆதார் அட்டை பெறுவது முதல் மின்சார கட்டணம் செலுத்துவதை 300க்கும் மேற்பட்ட இ சேவைகளை அங்கு பெறலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழகத்தில் 4453 மேற்பட்ட தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் இருக்குது பாருங்கள். அதுலேயுமே பொது சேவை மையமாக மாற்ற போகிறாங்க. ஆன்லைன் சென்டராக கொண்டு வர போகிறாங்க. அந்த சென்டர் மூலமாக 300க்கும் மேற்பட்ட சேவைகள் உங்களால் பெற முடியும் அப்படின்றத பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டு எடுக்கிறது, ரேஷன் கார்டு எடுக்கிறது, பான் கார்டு எடுக்கிறது, இபி பில் பேமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி 300க்கும் மேற்பட்ட சேவைகள் உங்களால் பெற முடியும். அதுக்கான சேவையை விரைவில் அவங்க கொண்டு வர போகிறோம் அப்படின்றத பார்த்தேன். இன்னைக்கு கேள்விக்கான பதில் அப்போ தெரிவிச்சிருக்காரு மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள். ஸோ இதான் உங்களுக்கான லேட்டஸ்ட் அப்டேட். ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி சேவைகளை பெறுவதற்கு உங்களுக்கு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலமாகவும் கிடைக்கும் அப்படின்றது தான் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஆல்ரெடி தமிழகத்தில் பல்வேறு இ சேவை மையங்கள் இருக்குது, சிஎஸ்சி சென்டர் இருக்குது, ப்ரௌசிங் சென்டர் இருக்குது. அதையும் தவிர்த்து இப்போ இது எக்ஸ்ட்ரா ஒரு 4453 சென்டர் புதுசாக துவங்குறதா மத்திய அரசு சார்பில் தெரிவிச்சிருக்காங்க. பட் ஆதார் சென்டர் அந்த மாதிரி சென்டர் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பெட்டராக தான் இருக்கும். ஸோ மற்ற சர்வீஸை விட ஆதார் சர்வீஸ் இருந்தால் மற்ற எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு ஆதார் எடுப்பது தான் நிறையா பார்த்தா டிமாண்டாக இருக்குது. ஸோ புதுசாக எடுக்கிறதாலும் சரி, கரெக்ஷன் பண்ணதாலும் சரி, நிறைய இடங்களில் பார்த்தா பண்ணுறது கிடையாது. லிமிட்டட் இடம் தான் இருக்குது. ஸோ அதன் காரணமாக ஆதார் சென்டரை இன்னும் நிறையா அதிகரித்தாங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.